வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டயபெட்டிஸோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா மெலிட்டஸ் அப்படிங்கிற வேர்டை 17ஆம் நூற்றாண்டில் தாமஸ் வில்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிசிஷியன் காயின் பண்ணார். மெலிட்டஸ் அப்படின்னா என்ன? ஸ்வீட் யூரின் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய மருத்துவ குறிப்பில் யூரின்ல சுகர் போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நூற்றாண்டுகளில் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க 3 விஷயங்கள் அதிகமாகவும் ஒரு விஷயம் கம்மியாக இருக்கிறதா நினைச்சிருக்காங்க. 3 விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி, தாகம், அதிகப்படியான யூரின். அதைத்தான் நம்ம இப்போ மாடர்ன் மெடிசனில் காயின் பண்ணியிருக்கிறோம். பாலிடிப்சியா, அதாவது அதிகமான தாகம் எடுக்கிறது, பாலியூரியா, அதிகமான யூரின் போகிறது, பாலிபேஜியா, அடிக்கடி சாப்பிட்றது. இதுதான் டயபெட்டிஸோட 3 சிம்டம்ஸாக சொல்லியிருக்காங்க. அவங்க 4ஆவதா ஒரு குறைவு அப்படின்னு நினைச்சாங்க. அது என்னன்னா வெயிட் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17, 18ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் டயபெட்டிஸுக்கும் கணையத்துக்கும் உள்ள தொடர்பு, டயபெட்டிஸுக்கும் லிவருக்கும் உள்ள தொடர்புன்னு ஒவ்வொரு ஆராய்ச்சிகளாக வந்திருக்குது. இதில் முக்கியமான ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் பேண்டிங் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற 2 பர்சன்ஸ் இன்சுலினை கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன் பீயிங்கோடைய ஒரு முக்கியமான வரப்பிரசாதம்னு சொன்னால் அந்த இன்சுலின் கண்டுபிடிப்பு தான் சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்காக நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்குது. இந்த பேண்டிங் அவருடைய பர்த்டேவை தான் அவருக்கு ஹானர் பண்ணுறதுக்காக நம்ம வேர்ல்டு டயபெட்டிஸ் டேவா நவம்பர் 14 நம்ம ஹானர் பண்ணுறோம்.